திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துவது முதல்வரா அல்லது தம்பிகளா? அரசு அதிகாரிகளுக்கு கட்டளையிடும் அளவிற்கு அந்த தம்பிகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் நிதிகளை எல்லாம் தம்பிகள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும், ரத்தீஸ், கார்த்திக் இவர்கள் எல்லாம் யார் என்பதை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்று கூறினார். திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது என்றும், இத்தனை ஆண்டுகள் வராதவர் தற்போது டெல்லிக்கு வந்தது மக்கள் நலனுக்காகவா என்று கேள்வி எழுப்பியதோடு, யாரையும் அடிபணிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் மிரட்டவும் அவசியமில்லை என்றும் அவர் அப்போது கூறினார். 4 வருஷமாக டெல்லி பக்கமே போகாதவர் நேற்றுக்கு டெல்லி போயிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. இதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா நீ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய தேவைக்கான திட்டங்களை பெற்றிருந்தா இன்னும் தமிழ்நாடு வேகமாக முன்னேறி இருக்கும். இப்போ போய் கடைசி நேரத்தில் ஆட்சி முடிகிற நேரத்தில் நாங்கள் அவர் அரசியலுக்காக அங்கே போயிருக்கிறதாக தான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.